அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சி, சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆனார். குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆனார். இப்போ பார்த்திங்கன்னா குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி கும்பராசியில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர பெயர்ச்சியாகி பின்னோக்கி செல்வார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. விண்வெளியில் 27 நட்சத்திரங்கள், பூமியில் பிறக்கின்ற அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுடைய ஆளுமை உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் 10% உண்டு. மிருக குணம் 90% உண்டு. மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பள்ளிக்கூட பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். பள்ளிக்கூட பாடம் 1 டிகிரி 2 டிகிரி வாங்கினாலும் அது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. விசாக நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 7வது வீட்டிலும் 8வது வீட்டிலும் உடையப்பட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது. பெண் புத்தி பின்புத்தின்னு தான் பெரியவர்கள் பழமொழி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன முன்புத்தி போராடும் பின்புத்தி பெயர் எடுக்குன்னு போட்டிருக்கிறீங்க அப்படின்னா இங்கே தான் ஜோதிடம் ஒளிந்திருக்கிறது. காலபுருஷனுக்கு 7 8ஆம் இடம் கலத்திர அஷ்டமஸ்தானம், வாழ்க்கை துணை மாங்கல்ய ஸ்தானம். இந்த 2 வீட்டை இணைக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த இரு பாலினருக்கும் முன் புத்தி காலம் போராட்டமாகத்தான் இருக்கும். நீங்கள் யார் என்று உங்களுக்கே புரியாது. பெயர், விலாசம், ஊர், அட்ரஸு, படிப்பு, திருமணம், வேலை, தொழில், இப்படி வாழ்க்கையில் எல்லாமே ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு புதன் திசையில் செவ்வாய் புத்தி முடியும் வரை முன் புத்தி காலம், முன் வயது காலம் உங்களுக்கு போராட்டமாகத்தான் இருக்கும். ஏறத்தாழ புதன் திசையில் செவ்வாய் புத்தி முடியுங்காட்டியும் ஒரு 40 வயது கடந்துவிடும். அதற்கு பின் வயதில் உங்கள் பொறுப்பு உணர்ந்து எல்லோரிடமும் நல்ல பெயர் எடுக்க பார்ப்பீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்பின் முரண்பாடான மன எண்ணங்களை கொண்டவர்கள். பேச்சுவார்த்தையும் சரி, இவருடைய செயல்பாடுகளும் சரி 100க்கு 80% ராட்சச குணம் தான் வேலை செய்யும். உடலில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நோய் வரும். திருப்தி இல்லாத மனநிலை எப்போதுமே விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதீத புத்திசாலிகள், வாட்ட சாட்டமாக 6 அடி உயரம் வளரக்கூடியவர்கள். தந்தைக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு உங்களிடம் நேர்மை இருக்கிறது, அந்த அளவு துணிச்சல் இருக்கிறது. காலபுருஷனுக்கு 7 8ஆம் வீட்டை இணைப்பதனால் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மனசில் துணிவு இருக்கிற அளவுக்கு உடலில் தெம்பு குறையும். துலாம் ராசிக்கு பூர்வ புனிஸ்தானமான 5வது வீட்டிலே புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமான 4ஆம் இடம்
துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே குரு வக்கர பயிற்சி. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே களத்திர குருவாக அமர்ந்திருக்கிறார். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பணங்காசு வழியில், பிள்ளைகள் வழியில், நண்பர்கள் வழியில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் தொல்லைகள் வரலாம். என தனக்காரகன் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். கூடாத நட்பு கேடாய் முடிந்துவிடும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வந்தவர்கள் நட்பு விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் செய்யாதீர்கள். 4ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனங்கள் வழியில் செலவுகள் கூடும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள், மருத்துவ செலவெல்லாம் ஒரு சிலருக்கு வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா பூரிய சொத்துக்கள் வழிகள், இது வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திரபாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போகாதவர்கள், குலதெய்வம் கோயிலே தெரியாதவர்கள் எப்படியாவது குலதெய்வம் கோயிலை கண்டுபிடிச்சி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரம் பெற்றிருந்தார் என்றால் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 29ஆம் தேதி வரை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரும். திடீர்னு பணப்பிராப்தம் உண்டு. பெரும்பணம் சம்பாதிக்கலாம். தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம். உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். நல்லா புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. வீடு கட்டலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை கொடுக்கும். குருபகவான் வக்கரகதியில் 5ஆம் பார்வையால் 12வது வீட்டை பரிசுகிறார். வெளிநாடு, அயல்நாடு, தொலைதூர பயணம், தொலைவில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புலாம் ஏற்படும். மொழி தெரியாத இடத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிலை வரும். விரயத்தை குருபகவான் பாரி செய்யும்போது அங்கே கேது அமர்ந்திருக்கிறார். தொலை தொடர்புகள் மூலம் வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் எதிர்பாராத பண வரத்து உண்டு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வக்கர குருபகவானுடைய 7ஆம் பார்வை தனஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு காலம் கடந்து வயது கடந்து பல இடங்களில் பல ஊர்களில் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, இந்த குருபகவானுடைய வக்கர காலகட்டம் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நட்சத்திரநாதன் வக்கரகதியில் இருக்கும்போது உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் இருக்கும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். வீடு கட்டலாம். வண்டி வாங்கலாம். நிலபுல சொத்துக்கள் சேரும். நிலபுல சொத்துக்கள் வழியில் வீடு, வண்டி, வாகனங்கள் வழியில் இது சட்ட சிக்கல், வில்லங்கம், பணப்பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் துளாராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் களத்திரஸ்தானத்திலே குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கணவன் மனைவிக்குள் திருமணம் ஆனவர்கள் கொஞ்சம் அனுசரிப்பு தேவை. நட்பு வழியில், உறவுகள் வழியில் நீங்கள் எதிர்வாதம் இல்லாமல் கோச்சிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தனக்காரகன் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது சம்பாதிக்கிற பணத்தை பக்குவமாக சேமித்து கொள்வது நல்லது.
நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருபகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது முன்புத்தியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். பின்புத்தி பின் வயதில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள், நீங்களே நிதானித்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளித்து கொள்வீர்கள். குரு வக்கர பெயர்ச்சி துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கிறது. குரு வக்கர பெயர்ச்சி விருச்சிக ராசி விசாக நட்சத்திர 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கிறது. சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி துலாம் ராசி விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்கால முன்னேற்றங்களை காட்டுகிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திர 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பெரும்பாலும் சுகக்கேடு ஏற்படுத்துகிறது. உடலை செக்கப் பண்ணிக்கங்க. தெரியாத புரியாத ஒரு சில நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. நிதானித்து பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வருகின்ற ஆல் பட்டன் அழுத்துங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.